வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெல்கம் டு காரைக்குடி தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம காரைக்குடி தமிழ் சமையலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டைலில் ஒரு சூப்பரான இட்லி தோசை சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நமக்கு நல்லா பொரியட்டும். இப்போ நமக்கு கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு கரைக்கலே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எந்த கட்டியும் இருக்காது. ஸோ நல்லா தண்ணியாக கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட சட்னி வெரைட்டிஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.